வா, தமிழ் இப்படியெல்லாம் பாட்டு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. ரீசெண்டாக வந்த சிறையில் வந்து இந்த நீலோத்தியை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நீலோத்தி நீலோத்தி கிட்டத்தட்ட படத்தோட கதையை இந்த பாட்டோட வரிகள்லயே சொல்லியிருக்காரு லிரிசிஸ்ட் சாரதி. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், உயிருக்குயிராக காதலிக்கிற இவங்க ரெண்டு பேருமே வேற வேற மதத்தை சேர்ந்தவங்க. அப்துல் முஸ்லீம், கலையரசி ஹிந்து. அந்த நேரத்துல தான் கலையரசி, நான் எப்போ இந்த கோர்ட்டுக்கு வந்தாலும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போவேன், அப்துலுக்கு விடுதலை கிடைச்சிட்டா அவனையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன்னு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டுட்டு அப்துல்லை அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போவான். கோயிலுக்குள்ள போனதும் அந்த விபூதி எடுத்து அப்துலோட நெத்தியில அவ பூசுறதே ஒரு கவித்துவமான காட்சி. இஸ்லாம் முறைப்படி அவங்க தெய்வத்தை எப்படி வணங்குவாங்களோ அந்த மாதிரி கோயிலுக்குள்ள வந்து அப்துல் வணங்குறத இந்த பாட்டோட வரிகள் எழுதியிருப்பாரு சாரதி. அதாவது இங்க மூசாவை தேடின்னு சொல்லியிருக்காங்கல்ல, மூசானா இஸ்லாம்ல இறை தூதன் அர்த்தம். தூவாவும் செய்யறதுனா இறைவன் கிட்ட மண்டிக்கிட்டு வேண்டுறதுன்னு அர்த்தம். அதாவது அப்துல் அவனுக்கான இறை தூதனை வேண்டி ஈசன் கிட்ட மன்றாடி வணங்குறான். வெளிச்சத்தை காட்டிய வெளிச்சத்தை காட்டியும் மூமினுமே. மூமின்னா குரான்ல அல்லாவையும் அவனோட தூதர்களையும் முழுசா நம்புறவங்கன்னு அர்த்தம். கதைப்படி அப்துல் தனக்கான தூதுவனை நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த நம்பிக்கைய தான் காதலிக்கிற பொண்ணோட தெய்வத்துக்கிட்ட கோரிக்கையா வைக்கிறான். ஜஸ்டின் பிரபாகரனோட இசையில சாரதியோட வரிகளை சூரஜும் சின்மையும் அவங்களோட இதயத்திலிருந்து பாடியிருப்பாங்க. படம் பார்த்தவங்களுக்கு இந்த வரிகளை ஒவ்வொரு வாட்டி கேட்கும் போதும் கண் கலங்கும். ஜெயில இருந்து நான் சீக்கிரமா வெளியே வந்ததும் நம்ம வாழ்க்கையும் மற்றவங்களோட வாழ்க்கை மாதிரி நல்லா மாறும் அப்படின்னு அவனோட காதலி கிட்ட அவன் கொடுக்கற நம்பிக்கையை எவ்வளவு அழகான வரிகளா சொல்லியிருக்காங்க.